எல்லா மாவட்டத்தையும் பார்க்கும்பொழுது கரூரில் கூட்டம் கம்மி. கரூர்ல எல்லா மாவட்டத்தையும் விட கரூர்ல ரொம்ப கூட்டம் கம்மி. ஏன்னா வண்டி அவ்வளவு சுலபமா உள்ள போகும். நான் தான் ஃப்ரண்ட் வண்டி உள்ள. சோ கூட்டம் கம்மியாக இருக்கு. ஏன்னா நாங்க உள்ள மெதுவா போயிட்டு இருக்கோம். சரி சீக்கிரம் முடிச்சுட்டு போனாங்க. 7:45க்கு நாங்கள் கரூரை விட்டு வெளியேறோம். வெளியேறும் பொழுது எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியாது. அதாவது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. அங்க ராஜ்மோகன் வந்தார். அப்ப என்னோட தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் நானும் ஒன்னா தான் இருந்தோம். அவருக்கும் 7:45 வரைக்கும் கேஷுவாலிட்டி பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஏதாவது சீரியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். நிறைய ஆம்புலன்ஸ் போகுதுன்னு. ஒன்னும் இல்ல, 2-3 பேர் மயக்கம் போட்டு ஒரு கூரை விழுந்ததுன்னு என்ன சொன்னார். நானும் அவர் ஒன்னா தான் போவோம். சோ 8 மணி வரை நான் மாநில காவல் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் நான் தொடர்பு இருந்தேன். அப்போ வரைக்கும் எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியும். 8:10 8:15 தான் ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி. அப்ப எங்களுடைய நிர்வாகிகிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் என்னன்னா, கரூர் முழுவதும் லாக் செய்யப்பட்டுச்சு. நீங்க யாரும் உள்ளே நுழைய முடியாது. கரூர் ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. இங்க வந்தால் மேலும் கேஷுவாலிட்டியை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரேண்டமா வந்த தகவல். எங்களுடைய நிர்வாகிகள், உள்ள இருந்த நிர்வாகிகள், எங்களுடைய அங்க இருக்க மாவட்ட செயலர்கள். சரி அதையும் பரவாயில்ல, நம்ம உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க கலெக்டர் ஆபீஸ் வந்து இல்ல 144 நீங்க உள்ள வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. 12 மணிக்கு மேல கம்ப்ளீட்டா டவுன் க்ளோஸ் ஆயிடுச்சு. கரூர் மூடப்பட்டது. ஏன்னா சிஎம் உடைய வருகைக்காக எல்லாம் மூடப்பட்டுருச்சு. 1 மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்த நிகழ்வு அடுத்து என்ன பண்ணலாம்? ஏன்னா தலைவருடைய அடுத்த வார்த்தை என்னன்னா 3 மணி ஃபிளைட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் தான் அவர் பிளான். அன்னைக்கு நைட்டு 3 மணி ஃபிளைட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள சிஎம் உடைய இதுல எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு கோர்ட்ல மென்ஷன் பண்றதா எங்களுடைய ஒரே வழியா இருந்துச்சு. ஏன்னா இதுல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க வந்து சரண்டர் ஆகலாம்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய தலைவரிடம் மற்றவர்களும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப சரண்டர் ஆகுது என்னன்னா, எங்களிடம் நிறைய ஆதாரங்கள் அப்ப இருந்தது. அந்த ஆதாரங்கள் மாநில காவல்துறை மீது அந்த குற்றச்சாட்டுகள் எங்களிடம் ஆதாரங்கள், அந்த ஆதாரங்கள் அளிக்கப்படும், அதனால வேண்டாம்னு சொன்னதுனால நிறைய எங்களுடைய சட்ட வல்லுநர்கள் சொன்னதால நாங்க சரண்டர் ஆகல ஃபர்ஸ்ட். ஏன்னா மாநில காவல்துறை மேல் தான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதனால நாங்க சரண்டர் ஆகல ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னா, மீண்டும் கரூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த மாநில அரசு உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதுல எல்லா வழியிலும் லாக் செஞ்சிருந்தோம். சோ அதற்காக தான் நாங்கள் நீதிமன்றம் போறோம். நாங்கள் மாறுபட்டு எந்த இடத்திலும் இதுக்கு நாங்க பிரஸ் பார்த்து பேசலாமான்னு பேசணும். ஆனா எந்த இடத்துல நாங்க பேசியிருந்தாலும் இந்த 41 பேருடைய மரணத்திற்கு நாங்க டிஃபெண்டா போவே இது அரசியலாக்கவும் அவங்களை வச்சு நாங்க அரசியல் பண்றதும் இந்த மரணத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு நாங்க யாருமே தயாராகல. ஏன்னா எங்க தலைவர் அவருடைய அரசியல் பயணத்துல இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அவர் என்னைக்குமே அதுல இருந்து விடுவிட மாட்டார். ஆனா கண்டிப்பா அந்த 41 பேரை வைத்து ஒரு நாளும் அரசியல் பண்ணவே மாட்டேன். அதை முதல் நாளே தெளிவா சொல்லிட்டாரு. சோ அது ஒண்ணுதான் எங்களுடையது. 41 மரணத்திற்கு இது வேற யாரா இருந்தா பாருங்க, அங்கேயே போய் நின்று அங்கேயே ஒரு அரசியல்வாதி அங்க இருக்க மாவட்ட செயலர் சட்டை பிடிச்சி என்னடா பண்ணீங்கன்னு கேட்டு அங்கேயே ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ணிருப்பான்.